பண்டைக்கு இறைவன் கற்றுக் கொடுத்த விஷயங்களில் ஒன்றுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஹ்லுல் ஜன்னதி ஸலாஸா, சொர்க்கவாதிகள் இந்த 3 பேருந்தான். சொர்க்கத்துக்கு போகின்றவர்கள் இந்த 3 குழுக்கள் மட்டும்தான். யார் அவர்கள் தெரியுமா? து சுல்தானின் முக்ஸித்தின் முத்தசத்திக், து சுல்தானின் முக்ஸித்துன் முத்தசத்திக், முவஃபக், நீதியான நேர்மையான சமுதாயத்தை சிறந்த முறையில் வழிநடத்திய ஆட்சியாளர். முதல் குழு நீதியான நேர்மையான சரியான முறையில் சமுதாயத்தை வழிநடத்திய ஆட்சியாளர், முதல் வகையினர். இரண்டாவது, வரஜுலுன் ரஹீமுன் ரகீகுல் கல்பி லிகுல்லி தி குர்பா வ முஸ்லிம். ரஜுலுன் ரஹீம், கருணையுள்ள மனிதர். சொர்க்கவாதிகள் இரண்டாவது குழு, கருணையுள்ள மனிதர், நெகிழ்வான உள்ளம் கொண்டவர். யாருக்கு? ஒவ்வொரு இரத்த உறவுகளுக்கும், நெருக்கமான உறவுகளுக்கும், சொந்த பந்தங்களுக்கும், இந்த உலகத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கருணையான உள்ளத்தோடு, நெகிழ்ச்சியான உள்ளத்தோடு, உறவினர்களுக்கும், இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருந்தவர். இரண்டாவது குழு. இதில் என்ன ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க பாருங்க, வரஜுலுன் ரஹீமுன் ரஹீமுன் ரகீகுல் கல்பி லிகுல்லி தி குர்பா வ முஸ்லிம். அதாவது கருணையுள்ளவர், இரக்கமுள்ளவர், நெகிழ்வான உள்ளம் கொண்டவர், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஒவ்வொரு உறவினருக்கும் அப்படி வாழ்ந்தவர். இது இரண்டாவது. மூன்றாவது, வ அஃபீஃப் முத்தஅஃபிஃப் து இயால், நிறைய குடும்பமுள்ள, பேணுதலாக இருக்கக்கூடிய, பேணுதல் காட்டி வாழக்கூடிய மனிதர். வரஜுலுன் அஃபீஃப் வ முத்தஅஃபிஃப் து இயால், பேணுதல் உள்ள, பேணுதல் காட்டி வாழக்கூடிய, நிறைய குடும்பம் உள்ள மனிதர் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. 3 இவங்க வேணா சொர்க்கவாதிகள். நம்ம சொன்ன அடையாளத்துக்கும் நம்ம விளங்கிக்கிற அடையாளங்களுக்கு இந்த 3 சொர்க்கவாதி அடையாளங்களுக்குள்ள டிஃபரெண்ட்டாக பார்த்துக்கங்க. அப்போ ரசூலுல்லாஹ் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டம் அது இதெல்லாம் இருக்குது, ஆனால் ரூஹன்றிக்கு ஒரு உயிர், ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு உயிரோட்டம் இருக்குது, ஒரு ரூஹானியத். இந்த ரூஹானியத் இல்லாமல் அதுக்கு சூழ உள்ள என்ன இருந்தால் அது என்னது? வேலை இல்லை. இந்த உயிரோட்டம் இல்லாமல் எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த உயிரோட்டம் என்னது? இது சொல்ல போனால் இது ஒரு உயிர். ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயம் ஒரு சமுதாய உயிர் நாடி மாதிரியான 3 விஷயத்தை ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டு.